அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் செந்தில் பாலாஜிக்கு 17 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை. இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வந்து வெளியாயிருக்கு. சதுரடியாக அனைவருக்குமே தெரியும். செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே முக்கிய வழக்கெல்லாம் ஊழல் வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா வசமாக சிக்கியிருக்காரு. இதை தொடர்ந்து இப்போ சமீப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வரலாற்றிலே முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ்மாக் கூடிய நிறுவனத்தில நடந்த ரைடின் அடிப்படையில செந்தில் பாலாஜி அவர்களும் பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம் 1000 கோடிக்கு மேல மெகா ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு தான் நிறுவனமாகி திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை வந்து ஏற்படுத்தியிருந்தது. இதன் அடிப்படையில செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து காப்பாற்றும் விதமாக திமுக செயல்பட்டு வந்தாலுமே, மீண்டும் அதிரடியாக கரூரில் நடந்த சம்பவத்தின் அடிப்படையில செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதிரடியாக நீதிமன்றம் போட்ட உத்தரவின் அடிப்படையில அவருக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, நீதிமன்ற கஸ்டடியில் தான் வந்து இருக்காரு. இருந்தாலுமே இப்போ அதிரடியாக அவருக்கு வந்து ஆயுள் தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா வழங்கியிருக்காங்க. செந்தில் பாலாஜி அவருக்கு 17 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை வழங்க போறதாக ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு. பார்த்தீங்கன்னா கரூன் சம்பவத்தின் அடிப்படையில செந்தில் பாலாஜியுடைய அரசியல் வாழ்க்கைக்கே ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்தில வந்திருக்கு. இதை பத்தி இந்த வீடியோவில் நம்ம முழுமையா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்க முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அது பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அனைவருக்குமே தெரியும். செந்தில் பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தான் வந்து திமுகவில் வந்து இணைந்து திடீர்னு வந்து அமைச்சராக ஒரு மிகப்பெரிய கரூர் கோட்டையாக வந்து அவர் வந்து வைத்திருக்காரு. இதன் அடிப்படையில் திடீர்னு வந்து கரூர் கோட்டையில் அமைச்சராக பொறுப்பேற்று வெற்றி பெற்று பொறுப்பேற்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் இருக்குமாறு சொத்து குவிப்பு வழக்கின் அடிப்படையில் அதிரடியாக வந்து பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு ஒரு 1½ வருட காலமாகவே புழல் சிறையிலிருந்து இருந்து இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அமைச்சராக இருந்தார். திடீர்னு வந்து சிறையிலிருந்து வந்த உடனே அடுத்த 5 நாட்களே அமைச்சராக பொறுப்பேற்ற நிலையில் ஒரு மிகப்பெரிய சிக்கலை வந்து ஏற்படுத்தின நிலையில் அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நீதிமன்றம் போட்ட உத்தரவின் அடிப்படையில் இப்போ இலாகலாத அமைச்சராக இருக்கார். இதைத் தொடர்ந்து கரூர் வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, அதிரடியாக கரூர்லேருந்து விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரத்தில் வந்து ஈடுபட்டபோது செந்தில் பாலாஜி அவர்கள் தான் வந்து கூலிப்படையை இறக்கி இது மாதிரி சம்பவங்களை வந்து செய்ய வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, குற்றச்சாட்டுகளும் நிறைய ஆதாரங்களும் வந்து சிக்கியிருக்கு. பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய தலைமுகம் செய்த சம்பவத்தின் அடிப்படையில் செந்தில் பாலாஜியுடைய வாழ்க்கையே முடியக்கூடிய அளவிற்கு இப்போ சம்பவம் மேலே சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்திருக்கு. இந்த சம்பவத்தின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு 17 ஆண்டு சிறை தண்டனை விதிக்க போகிறதாகவும் பரபரப்பான ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகி வருது. இவருடைய வழக்கு தேதி குறிப்பிடாமல் வந்து இருக்காங்க. இந்த வாரத்தில் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு. செந்தில் பாலாஜியுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிய போகுது. அவருடைய சொத்துக்கள் அனைத்துமே முடக்கப்படுவதாகவும் ஒரு தகவல் வெளியாயிருக்கு. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.